இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் கருணை வீரர் புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, ஆண்டின் புதுக்காலம் 19வது ஞாயிறு வழிபாட்டிற்காக கூடி வந்திருக்கிறோம். இன்றைய ஞாயிறு வாசகங்கள் அனைத்தும் துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், இடர்பாடுகள், வாழ்வின் நெருக்கடிகளின் மத்தியில் ஆண்டவர் நம்மை எப்படி கரம் பிடித்து வழிநடத்துகிறார் என்கிற வரலாற்று உண்மைகளை நம் கண் முன்பாக வைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் அரசர்கள் முதல் புத்தகம் 19வது பிரிவில் இறைவாக்கினர் எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பல்வேறு இறைவாக்கினர்கள் இருந்தாலும் எல்லா இறைவாக்கினர்களிலும் எலியா மிகவும் முக்கியமானவர் என்று நாம் பலமுறை தியானித்திருக்கிறோம். சிலை வழிபாட்டை குறித்தும் பாகால் தெய்வ வழிபாட்டை குறித்தும் மிக கடுமையாக எதிர்த்தவர். அரசி இசபெல்லை எதிர்த்தவர். அரசியை எதிர்த்து அவர் சார்பாக நின்ற பொய் வாக்கினர்கள் 450 பேரை கார்மேல் மலையில் தனி ஆளாய் கொன்று குவித்தவர். இயேசு தாபோர் மலையில் உருமாறுகிற பொழுது இடப்புறம் வலப்புறமாக இருவரும் விவிலிய கதாபாத்திரங்கள் வந்து நின்றார்கள். ஒன்று எலியா, மற்றொன்று மோசே. திருச்சட்டத்தின் பிரதிநிதியாக மோசேயும் இறை வாக்குகளின் பிரதிநிதியாக எலியாவும் வந்து நின்றனர். இயேசு மக்கள் என்னை யார் என்று கேட்கிறார்கள் என்று சீடர்களிடம் கேட்கிற பொழுது இறைவாக்கினர் எலியாவாக இருப்பாரோ என்று நினைத்தார்கள். இயேசுவையே எலியா என்றுதான் மக்கள் புரிந்து கொண்டார்கள். அப்பொழுதுதான் எலியா தானே முதலில் வர வேண்டும், ஆனால் அதற்கு பிறகு மீட்பர் மெசியா வர வேண்டும் என்று சீடர்கள் இயேசுவிடம் சொல்கிற பொழுது எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், அவர் பணியை செய்து விட்டார் என்று சொன்னார். அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டின் எலியா யார்? திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் தான் புதிய ஏற்பாட்டின் எலியா. இயேசுவினுடைய பாதையை, மீட்பர் மெசியாவின் பாதைகளை செம்மைப்படுத்தியவர் என்று இயேசு சொல்லுகிறார். இவ்வாறு விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை இறை வாக்கினர்களில் தலை சிறந்தவராக இருந்தவர் எலியா. ஒரு அரசியையே எதிர்த்து நின்றவர். 450 பேரை தனியாளாய் கொன்று குவித்தவர். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் அவருடைய நிலைமை என்ன? உயிருக்கு பயந்து ஒரு குகையில் தஞ்சமடைந்து இருக்கிறார். சாக வேண்டும் என்று நினைத்த போது காகத்தின் மூலமாக ரொட்டியையும் ஓடையில் தண்ணீரையும் கொடுத்து யாவே இறைவன் எலியா இறைவாக்கினரை பராமரித்தார். இப்பொழுது சாவுக்கு பயந்து குகையில் தஞ்சமடைகிறார். அப்பந்தான் ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தில் எலியாட்ட சொல்றார், ஏன் இன்னும் நீங்க குகைக்கே பயந்து போயிருக்கிற? பிரச்சனையை கண்டு நீ பயந்து போகாத, வெளியே வா, நான் உன் கூட இருக்கிறேன் என்று எலியாவை அழைக்கிறார். எலியாவும் குகையை விட்டு வெளியே வருகிறார். மிகப்பெரிய காற்று வீசுகிறது, புயல் அடிக்கிறது, நிலநடுக்கம் வருகிறது, தீ வருகிறது. இவை எதிலும் கடவுளின் உடனிருப்பை, பிரசன்னத்தை எலியாவால் உணர முடியவில்லை. என்னடா, குகையில தஞ்சம் என்று ஓடி ஒளிந்திருந்தோம், வெளியே வர சொன்னார், நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் புயல் அடிக்கிறது, நெருப்பு வருகிறது, நிலநடுக்கம் வருகிறது, கடவுள் வரவில்லையே என்று நினைக்கிற பொழுதுதான் கடவுள் வந்தார். மெல்லிய தென்றலில் கடவுள் வந்தார். ஆர்ப்பாட்டங்களில் மட்டும் இருப்பவர் ஆண்டவர் அல்ல, அமைதியில் தன்னை வெளிப்படுத்துபவர் தான் ஆண்டவர் என்பதை இன்றைய திருப்பலியினுடைய முதல் முன்னுரையில் நாம் பார்த்தோம். அப்படித்தான் கடவுள் மெல்லிய தென்றலில் எலியாவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். துன்பத்தில் நீ பயந்து போகாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உணர்த்தினார். இன்றைய இரண்டாவது வாசகத்தில் திருத்தூதர் பவுல் சவுலாக இருக்கிற பொழுது ஆண்டவரை பிரிந்து சாபத்திற்கு உள்ளாவதற்கு கூட நான் துணிந்து நின்றேன் என்று சொல்கிறார். ஒரு மனுஷன் எனக்கு சாபமே வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு துணிவதற்கு காரணம் என்ன? தான் தன் இனத்தை காப்பதற்காக, தன் யூத இனத்திற்கு எதிராக கிறிஸ்து இருக்கிறார் அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், எனவே அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்பொழுதுதான் தமஸ்கு நோக்கி பயணம் செய்த சவுலை பார்த்து உயிர்த்த ஆண்டவர் சொல்கிறார், சவுலே சவுலே என்று அழைத்து, நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். எங்கே மக்கள் துன்பப்படுகிறார்களோ,
எங்கே மக்கள் இன்னல்கள் இடையூறுகளை சந்திக்கிறார்களோ அந்த மக்களில் நான் என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறேன், அவர்களோடு நான் உடன் இருக்கிறேன் என்று சொல்லி சவுலை பவுலாக மாற்றி கிறிஸ்துவை அழிக்க நினைத்தவரை கிறிஸ்துவுக்காக தன் உயிரையும் அழிக்கிற அளவிற்கு அவர் முன் வருவதற்கு காரணமாய் இருந்தது என்பதை இன்றைய இரண்டாவது வாசகத்தில் பார்க்கிறோம். நற்செய்தி வாசகம் இவை இரண்டையும் இணைத்து சொல்லுகிற பகுதி. நமக்கு தெரிந்த பகுதி தான். இயேசு கிறிஸ்து சீடர்கள் கடலில் படகில் பயணம் செய்கிறார்கள். திடீரென்று சாம வேளையில் காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, கப்பல் தத்தளிக்கிறது, செத்து விடுவோமோ என்கிற உயிர் பயத்தில் சீடர்கள் பதறி போயிருக்கிறார்கள். அப்பதான் இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். ஆனால் வருவது இயேசு என்று சீடர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் யார் என்று நினைத்தார்கள்? பேய் என்று நினைத்தார்கள். ஒருவேளை நம்ம கேட்கலாம், அவ்வளவு நேரம் இயேசுநாதர் அவங்க கூட தானே பேசிக்கிட்டு இருந்தார், சாயந்தரம் அவங்க கூட தான் பேசிட்டு கடல்ல கப்பல்ல அவர் தான் போக சொல்லி இருக்கிறாரு. இப்ப இயேசுவே நடந்து வருகிற பொழுது இயேசு என்று அவர்களுக்கு தெரியாதா? அவ்வளவா கண்ணு குருடா போச்சு, இயேசுவை போய் எப்படி இவங்க பேய் நினைக்கலாம் என்று நாம் நினைக்கலாம். அதற்கு யூத சமூகம் இந்த உலக அமைப்பை எப்படி புரிந்து கொண்டது என்கிற பூகோள அறிவியல் நமக்கு தெரிய வேண்டும். நாம இன்னைக்கு உலகம் உருண்டை என்று சொல்லுகிறோம். முன்னால உலகம் தட்டை என்று நினைத்தார்கள். 3 அடுக்குகளை கொண்டது. ஒன்று பரலோகம், அங்கே கடவுள் இருக்கிறார். 2 பூலோகம், அதில் மனிதர்கள் வாழ்கிறார்கள். 3வது நரகம் அல்லது ஷியோல். நீங்கள் திருப்பாடல்கள் இந்த வார்த்தை அடிக்கடி பார்த்திருக்கலாம். ஷியோல் என்கிற வார்த்தை அப்படின்னா என்னது? அது பாதாள உலகம். அங்கேதான் இறந்தவர்கள் இருக்கிறார்கள், அங்கேதான் அலகைகள் சாத்தான் இருக்கின்றன. இந்த ஷியோல் எங்கே இருக்கிறது? கடலுக்கு அடியில் இருக்கிறது என்று நினைத்தார்கள். திடீரென கடல் கொந்தளிக்கிறது. கடல் கொந்தளிப்பதற்கு காரணம் என்ன? அன்றிருந்த அறிவியல் புரிதலில் அது இயற்கையின் வெளிப்பாடு அல்லது காற்றின் முறைப்பாடு என்பதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. கடலுக்கு அடியே இருந்து அலகை கொந்தளிக்கிறது, அலகையின் ஆட்டத்தால் கடல் கொந்தளிக்கிறது என்று நினைத்தார்கள். இப்ப 2026 இப்பமே காத்து ரொம்ப ஓவரா வீசிச்சுன்னா நாம என்ன சொல்றோம்? பேய் காத்து வீசுதுன்னு சொல்றோமா இல்லையா? பேய்க்கும் காத்துக்கு என்ன சம்பந்தம்? அது என்ன பெரிய ஃபேன் வச்சு காத்து வீசிக்கிட்டு இருக்கா? ஆனா இன்னைக்கு நாம என்ன சொல்றோம்? பேய் காத்து வீசுதுன்னு சொல்றோம். ராத்திரி நேரம் போகும்போது பேய் அடிச்சுட்டுன்னு சொல்றோமா இல்லையா? இது இப்ப இருக்கிற புரிதல். இப்பவே இப்படின்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுனுடைய காலத்துல அல்லது அவருக்கு முன்பாக மக்கள் இந்த உலக பற்றி கொண்டிருந்த புரிதல் எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். அதனாலதான் கடல் கொந்தளிக்கிறது, இது பேயின் வெளிப்பாடு. கொந்தளிக்கிற கடலின் மீது ஒருத்தர் நடந்து வருகிறார், இல்லைன்னா ஒரு ரூபம் மட்டும் தெரிகிறது, அந்த உருவம் பேய் என்று இவர்கள் பயந்து போய் நிற்கிறார்கள். அப்பதான் இயேசு சொல்லுகிறார், அஞ்சாதீர்கள், பயப்படாதீங்க, பயந்தாங்கொழிகளா, நான் தான் அப்படின்னு அவர்களுக்கு துணிச்சலை கொடுக்கிறார். உடனே வழக்கம் போல முந்திரி கொட்டத்தனமா ராயப்பர் சொல்லுகிறார், நீர்தான் கடலில் நடந்து வருவது என்றார், நீர் பேய் இல்லை என்றார், உண்மையிலேயே நீர் இயேசுதான் என்றால் நானும் என்ன செய்கிறேன்? கடலில் நடந்து வருகிறேன். மற்ற சீடர்களுக்கெல்லாம் இல்லாத துணிச்சலை பாருங்க. இப்ப நிலைமை என்ன? கடல் கொந்தளிக்கிறது. இந்த கொந்தளிப்புல இருந்து கடல் அடங்கணும், இல்லைன்னா கப்பல் சமமாகணும், தங்கள் உயிர் காப்பாற்றப்படணும். அதுதான் சீடர்களுடைய முதன்மை நோக்கம். ஆனா ராயப்பருடைய நோக்கம் என்ன? நடப்பது இயேசு என்றால் என்னாலும் நடக்க முடியும். எனது தலைவர் நடக்கிற பொழுது சீடனாகிய நானும் நடப்பேன், நான் எனக்கு வரதுக்கு ஆணையிடும் என்று சொல்லுகிறார். இயேசுவும் சரி உடனே வான்னு சொல்லிட்டார். ஒருவேளை ராயப்பர் நினைச்சிருப்பாரா அப்படின்னு தெரியல. ஆனா இயேசுநாதர் வான்னு சொன்ன உடனே ராயப்பர் என்ன செய்கிறார்? பேதுரு என்ன செய்கிறார்? கடலில் நடந்தாரா நடக்கலையா? சொல்லுங்க, கடல்ல நடந்தாரா நடக்கலையா? நடந்தார். வெரி குட். கடைசி வரை நடந்தாரா? இல்லை. என்ன செஞ்சிட்டாரு? மூழ்கிட்டார். ரொம்ப எளிதான கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கு நாம பதில் தெரிஞ்சாச்சுன்னா இன்றைய நாளின் மறைவுரை இந்த மனதில் ஆழமாக புரிந்துவிடும். பேதுரு எப்படி கடலில் நடந்தார்? பேதுரு எதனால் கடலில் மூழ்கினார்? சிக்கல். எப்படி நடந்தார்? வெரி குட். 14வது அதிகாரத்துல, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29, 30, 29வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது பேதுரு எப்படி கடலில் நடந்தார் என்று. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி, எங்க இறங்குறாரு? படகிலிருந்து இறங்கி எங்க இறங்குறாரு?
வழக்கமா படகுல இருந்து எங்க இறங்குவோம்? கரையில இறங்குவோம். ஆனா பேதுரு படகிலிருந்து எங்கே இறங்குகிறார்? கடலில் இறங்குகிறார். ஒவ்வொரு வார்த்தையையும் ரொம்ப நுணுக்கமா பாருங்க. படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். எவ்வளவு ஆச்சரியம்! கடலில் இறங்கினார், கடல் மீது நடந்தார். இது எப்படி சாத்தியம்? கடலில் இறங்குவதும் கடல் மீது நடப்பதும் சாத்தியமா? இந்த இரண்டு வார்த்தைக்கும் இடையில ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதுதான் ஹைலைட். அந்த வார்த்தை தான் நம்ம மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதியணும். கரையில் படகில் இருந்து இறங்கி இயேசுவை நோக்கி. யாரை நோக்கி? அந்த வார்த்தை தான் அடிக்கணும். அதுதான் அடிக்கோடிடப்பட வேண்டிய வார்த்தை, நம்ம மனசுல ஆழமா பதியணும். பேதுரு இறங்கியது கடலில், ஆனால் பார்த்தது கடவுளை. இயேசுவை பார்த்தார், கடல் மீது நடந்தார். சூப்பர், வெரி குட். அது அப்படியே தொடர்ந்து இருக்க வேண்டியதானே? அங்கதான் முடியல. அடுத்த வசனம், ஏன் மூழ்கினார் அப்படிங்கிறதுக்கு 30வது வசனம், மத்தேயு 14:30. அப்பொழுது, எப்பொழுது இல்ல, எப்பொழுது, அப்பொழுதுன்னா எப்பொழுது? கடலில் இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது, அதுதான் அப்பொழுது. அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கத் தொடங்கினார். அப்ப அதுவரை பேதுரு கடவுளை பார்த்து கொண்டிருந்தார், இப்பொழுது கடலை பார்க்க தொடங்குகிறார். அதுவரை இயேசுவினுடைய கண்கள், இயேசுவின் மீது பேதுருவின் கண்கள் இருந்தன. இப்பொழுது கடல், காற்று, புயலின் மீது பேதுருவின் கண்கள் மாறுகிறது. ஷிஃப்டிங் யுவர் ஃபோக்கஸ். வாழ்க்கையில பெரிய சிக்கல் இங்கே தான் வருகிறது. நம்முடைய ஃபோக்கஸ எங்க இருந்து எங்க ஷிஃப்ட் பண்றோம், நம்முடைய பார்வை எங்கே இருந்து எங்கே மாறுகிறது. இதுலதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். ரொம்ப எளிதா புரியுற மாதிரி வாழ்க்கை நிகழ்வுல உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய வீட்டுல பிள்ளைங்க பிறந்த உடனே அவங்க நடக்க தொடங்குகிற பொழுது, பிள்ளை பிறகுது, பிறகு நம்ம தரையில போடுதோம், பிள்ளை முத குப்புற விழுது, மல்லாக்க விழுது, தவண்டு வருது, பிறகு தவழுகிற குழந்தை, 4 காலில் தவழுகிற குழந்தை நடக்க தொடங்குகிறது. அப்ப நம்ம பிள்ளைக்கு எப்படி நாம நடக்க சொல்லி கொடுக்குறோம்? நடக்க சொல்லி கொடுப்பீங்களா? பிள்ளைக்கு எப்படி நடக்க சொல்லி கொடுப்பீங்க? என்ன செய்யும்? சேரை பிடிச்சி எந்திரிக்கும், பிறகு செவுத்த பிடிச்சி எந்திரிக்கும், பெஞ்சு டெஸ்க் எது இருந்தாலும் பிடிச்சி உடனே பிள்ளை என்ன செஞ்சிருக்கும்? எந்திரிச்சிடும். நீங்க நின்னாலும் உடனே உங்க காலை பிடிச்சி பிள்ளை என்ன செஞ்சிடும்? எந்திரிச்சு நிற்கும். பிறகு நம்ம என்ன செய்வோம்? வண்டி வாங்கி கொடுப்போம். என்ன வண்டி? நடவண்டி. நடவண்டி வாங்கி கொடுப்போம். பிறகு கையை பிடிச்சி என்ன செய்வோம்? பிள்ளைய நடக்க சொல்லுவோம். இது முன்னாடி 90s முடிஞ்சு போச்சு. இப்போ 2K பிள்ளைங்க நடவண்டியை பிடிச்சி நடக்கிறது இல்ல, கையை பிடிச்சி நடக்கிறது இல்ல, செவுத்த பிடிச்சி நடக்கிறது இல்ல, தாத்தா பாட்டியை பிடிச்சி நடக்கிறது இல்ல. எதை பிடிச்சி நடக்குது? இப்ப பிள்ளை எப்படிமா நடக்கு? இப்போ ஒரு லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், நவீன மிஷின் வந்திருக்கா இல்லையா? என்ன மிஷின் அது? வாக்கர். என்னது? வாக்கர். நல்லா புரிஞ்சுக்க, வாக்கர்ல தூக்கிப்பட்ட பிள்ளை ஒரு நாள் என்ன செய்யாது? நடக்கவே நடக்காது. பிராய்லர் கோழி மாதிரி, பொந்தா கோழி மாதிரி போகுமே தவிர பிள்ளை என்ன செய்யாது? நடக்காது. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? நான் சொன்னா நம்ப மாட்டேன். டாக்டர் சொல்றாரு. டாக்டர் என்ன சொல்றாரு? சப்போஸ் ஒரு பிள்ளை தரையில இருந்து எந்திரிச்சு செவுத்த பிடிச்சு நடக்குது அப்படின்னா, அந்த பிள்ளையினுடைய ஹோல் பாடி வெயிட், அந்த பிள்ளையினுடைய உடல் எடை வெயிட் எங்க இருக்கும்? பிள்ளையினுடைய காலில் இருக்கும். ஒன்ன பிடிச்சு நடந்தாலோ, செவுத்த பிடிச்சு நடந்தாலோ, கையை பிடிச்சு நடந்தாலோ, நடவண்டியை பிடிச்சு நடந்தாலோ பிள்ளையினுடைய வெயிட் எங்க இருக்கும்? காலில் இருக்கும். அப்ப அந்த பிள்ளையினுடைய எடையை தாங்குகிற சக்தியை அந்த பிள்ளையினுடைய கால் என்ன செய்யும்? வச்சிருக்கும். நீ வாக்கர்ல தூக்கி பிள்ளையை போட்டன்னு வை, பிள்ளையினுடைய வெயிட் எங்க இருக்கும்? பிள்ளை பிட்டியில தான் இருக்கும், காலில் நிக்காது. பிட்டியில போய் நிற்கும். பிட்டி எங்க இருக்கு? அது பை மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கு. பிள்ளையினுடைய பெருவிரல் மட்டும்தான் என்ன செய்யும்? தரையை டக்கட பக்கட அடிக்கும். ஏன் வாக்கர்ல தூக்கி போடுத? ஏன் கையில பிடிக்கல? ஏன் நடவண்டி இல்ல? கையில பிடிச்சா, நடவண்டி பிடிச்சா பிள்ளை கூடவே நீ என்ன செய்யணும்? டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பிள்ளை கூட இருக்கணும். நம்மளுக்கு இப்ப டைம் இல்ல சாமி, நான் ரொம்ப பிஸி, தூக்கி பிள்ளைய போட்டுட்டு அது செவத்துல வீத்துல முட்டி கிட்டி வரும், நீ பாட்டுக்குள்ள உன் வேலையை பார்ப்ப. கடைசிற பிள்ளை நடக்கவே நடக்காது. பிள்ளையினுடைய எடையை கூட அதனுடைய கால்கள் சுமக்க முடியாமல் மாற்றுகிற நவீனம் தான் இன்றைய வளர்ச்சி அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது குழந்தை வளர்ப்பு அல்ல. சரி, இப்ப இவ்வளவு நேரம் பிள்ளை வளர்க்கறத பத்தி பேசணுமா? இப்ப பிரசங்கத்துக்கு வருவோம். இதுல சிக்கல் என்னன்னு பாருங்க. முத பிள்ளைய நீங்க ஒருவேளை நான் சொல்ற மாதிரி தாய் பிள்ளைய நடக்க வச்சா அப்படின்னா,
தவழுகிற பிள்ளை முத நடக்கும்போது தாய் இங்க நின்றுட்டு பிள்ளை அங்க இருந்துகிட்டு பிள்ளை என்ன செய்யறா? தாய் கூப்பிடுறா. என்ன சொல்லி கூப்பிடுறா? வான்னு சொல்லி தான் கூப்பிடுவா. சரி, வேற அம்மாவை பார்த்துட்டு வாம்பா. பிள்ளை என்ன செய்யாது? வராது. பறக்க பறக்க என்ன செய்யும்? முழிக்கும். அம்மா இருக்க நம்பி வா அப்படின்னு நீ சொல்லுவ. இந்த வார்த்தைகள்லாம் பிள்ளைக்கு பெருசா புரியாது. ரொம்ப சிம்பிளா எதையும் பார்க்காத அம்மாவை பார்த்துட்டு வா அப்படின்னு செய்வா, தாய் சொல்லுவான். அப்ப அந்த பிள்ளை தத்தைக்க கொஞ்சமாவது நிமிந்து தாயை பார்த்து 2 ஸ்டெப் என்ன செய்யும்? எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கும். நடக்குமா நடக்காதா? நடக்கும். திடீர்னு மாமியாக்காரி வாரான்னு வை, பாதவதி என் பிள்ளைய தனியா விட்டுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டான்னா என்னாச்சு? பிள்ளை யாரை பார்க்க ஆரம்பிச்சிடும்? மாமியாரை பார்த்துருமா? பிற பிள்ளை நடக்குமா? இதான் நடக்குமா? பொத்துன்னு விழுந்துரும். ஏன் நடந்துச்சு? ஏன் விழுந்துச்சு? அம்மா இருக்கா அப்படிங்கிற நம்பிக்கையில நடந்துச்சு. ஆனா விழுந்துருமோங்கிற பயத்தை, மாமியானா உன்னை மாமியாவை பார்க்காத, ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன் உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு நிலை வெளியில நிக்குது. அது உன்னை தடுக்கிற பொழுது பிள்ளை என்ன செஞ்சிருது? தானா கீழே விழுந்துருது. ரொம்ப சிம்பிள். வாழ்க்கை அவ்வளவுதான். பேதுரு இயேசுவை பார்க்கும்போது நடந்தார், கடலை பார்த்தோன்னே விழுந்தார். நம்ம வாழ்க்கையில அப்படித்தான். நாம கடவுளை நோக்கி பயணம் செய்கிற பொழுது துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், இடர்பாடுகள், நோய் நொடிகள், கடன் சுமைகள், உறவு முறிவுகள் எது வந்தாலும் அனைத்தையும் தாண்டி நாம் நடக்கிறோம். ஆனால் எப்பொழுது நமது பார்வையை ஆண்டவரிடமிருந்து எடுத்து இந்த உலகத்தின் மீது நாம் வைக்கிறோமோ அப்பொழுது நாம் கால் இடறி கீழே விழுந்து விடுகிறோம். அப்ப வாழ்க்கையினுடைய யதார்த்தம் எதில் இருக்கிறது? உங்களுடைய நம்பிக்கையை எங்கே நீங்கள் வைக்கிறீர்களோ அங்கேதான் இருக்கிறது. திருப்பாடல் 23:4 சொல்கிறது, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நான் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், யா நீர் என்னோடு இருப்பதால். அப்ப திருப்பாடல் 23 சொல்வது என்ன? என்னாயன் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அதனால நான் எதுக்கு என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். எவ்வளவு பெரிய சாவின் இருள் சூழ் வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். துணிந்து நிற்பேன். எபிரேயர் 12வது அதிகாரம் முதல் 2 வசனம் இன்னைக்கு உங்க மனசுல பதிய வைக்க வேண்டிய இறை வார்த்தை. எபிரேயர் 12:1-2 வாசிங்க. திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. வாழ்க்கை இந்த உலகத்துல, இந்த கடல் அதுதான் உலகம், படகு அதுதான் வாழ்க்கை. இந்த படகை கவிழ்ப்பதற்கு வருகிற புயல் அதுதான் பிரச்சனைகள், சிக்கல்கள், துன்பங்கள், நோய் நொடி எல்லாம். ஆனால் இந்த புயலையும் கடந்து உன் வாழ்க்கை படகை எது இயக்கும்? நீ கையில் வைத்திருக்கிற துடுப்பு, அதுதான் நம்பிக்கை. இப்ப எபிரேயர் புத்தகம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மன உறுதியோடு ஓட வேண்டும். அடுத்த வசனம் தான் நீங்கள் அடிக்கோடிட்டு உங்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். என்னது? நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துகிறவரும் அதை நிறைவு செய்பவருமான. நல்லா கவனிச்சுக்கங்க. குழந்தைக்கு நம்பிக்கையை தொடங்கினது யாரு? குழந்தைக்கு அம்மா. குழந்தையினுடைய நம்பிக்கையின் கிளைமேக்ஸ், நிறைவு யாரு? அம்மா தான். அந்த குழந்தைக்கு நம்பிக்கையை கொடுத்தது தாய். அந்த நம்பிக்கையினுடைய நிறைவு அந்த தாய். எனவே நம்பிக்கையை தொடங்கியவரும் அதை நிறைவு செய்பவருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க, எவ்வளவு அர்த்தமுள்ள வார்த்தை. பிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். உன்னுடைய பார்வையை நீ ஆண்டவரின் மீது பதிய வைக்க வேண்டும். அந்த பதிய வைக்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப டீப்பஸ்ட் மீனிங், ரொம்ப ஆழமான அர்த்தம். உன் பார்வையை யார் மீது பதிய வைக்கணும்? ஆண்டவர் மீது பதிய வைக்க வேண்டும். அந்த குழந்தை எப்படி தாயின் மீது தன்னுடைய பார்வையை பதிய வைக்கிறதோ அது மாதிரி உன் பார்வையையும் ஆண்டவர் மீது பதிய வைக்கணும். உன்னுடைய பார்வையை ஆண்டவரிடமிருந்து நீ எடுக்க கூடாது. திருப்பாடல் 25:15, திருப்பாடல் 25:15 ஆண்டவர் மீது பார்வையை பதிய வைப்பது எப்படி என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். என் கண்கள் எப்போதும் ஆண்டவரையே நோக்கி இருக்கின்றன. என்னுடைய கண்கள் எப்போதும் ஆண்டவரையே நோக்கி இருக்கின்றன. அடுத்து
அவரே என் கால்களை கண்ணியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, சிக்கலிலிருந்து என்ன செய்வார்? அப்ப ஆண்டவர் எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று நீ சொல்லுகிறாய். ஆனால் ஆண்டவர் உனக்கு எப்படி விடுதலை கொடுப்பார் அல்லது எப்பொழுது விடுதலை கொடுப்பார்? உன் பார்வையை ஆண்டவர் மீது வைக்கிற பொழுது. என் கண்கள் எப்போதும் ஆண்டவரையே நோக்கி இருக்கின்றன. நம்ம கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கிறதா? பூசையில மட்டும் இல்ல, பிரச்சனை துன்பம் வருகிற பொழுது மட்டுமல்ல, எப்போதும் ஆண்டவரையே நோக்கி இருக்க வேண்டும். பேதுரு மாதிரி போக்கஸை ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. கடவுளை பார்த்துக்கிட்டு இருந்து இந்த பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி பிரச்சனை சிக்கல் வரும்போது பராக் பார்த்த அப்படின்னா உடனே என்ன செஞ்சிருவ? மூழ்கிடுவ. அப்படி மூழ்காத. நீ கடவுளையே பார்த்து கொண்டு உன் பார்வையை நீ எங்க வச்சிருக்கிற? ரொம்ப யதார்த்தமா கிராமத்துல நம்ம சொல்லுவோமா இல்லையா? வச்சக்கண்ணு வாங்காம பார்க்கிறது. நீ வச்சக்கண்ணு வாங்காம யாரை பார்க்கணும்? கடவுளை பார்க்கணும். அப்பந்தான் உன் வாழ்க்கையில கண்ணிகளில் இருந்து, கவலைகளில் இருந்து கடவுள் உன்னை விடுவிப்பார். நம்ம அப்படி செய்யறோமா? சரி, சப்போஸ் கடவுள் மீது வச்ச பார்வை 24 மணி நேரமா அப்படி இருக்க முடியும்? வாழ்க்கையில பிரச்சனை சிக்கல் வரும்போது இதை கண்டுகொள்ளாம இருக்கக்கூடிய அளவுக்கு நான் பெரிய என்ன கடவுளா, ஞானியா, புனிதனா? சரி, பிரச்சனை வருகிறது, பார்வையை லேசா விலக்கி கீழே விழுந்த பிறகு இப்ப குழந்தை கீழே விழுந்த பிறகு தாய் நீங்க என்ன செய்வீங்க? என்ன பார்த்துட்டு தானே உன்னை வர சொன்னேன், ஏன் நீ பறக்க பார்த்த, ஏன் கீழே விழுந்த, ஏற்கடி கேட்டு போ அப்படின்னு விட்டுட்டு போவியா? என் தாய் அப்படின்னு பிள்ளைய போய் தூக்குவியா இல்லையா? கைய கால தடவி விடுவியா இல்லையா? அழுத கண்ணை தொடச்சு விடுவியா இல்லையா? இனிமேல் விடக்கூடாது, இனிமேல் அம்மா சொல்ற கேட்டு அம்மாவை பார்த்து வரணும் சொல்லி கொடுப்பியா இல்லையா? பேதுரு தண்ணீர மூழ்கினார். ஐயோ செத்து போனேன்னு சொல்லி அவர் என்ன செய்யல? அழுது புலம்பல. அப்பவும் யாரை தான் கூப்பிட்டாரு? இயேசுவே என்னை காப்பாற்றும் அப்படின்னு ஆண்டவரை தான் கூப்பிட்டார். அப்ப நீ கீழே விழுந்தா யாரை தான் கூப்பிடணும்? சொல்லுங்க, ஏன் ஆண்டவரை கூப்பிடணும்? யூ ஹேவ் நோ சாய்ஸ். உன் வாழ்க்கைக்கு வேற சாய்ஸ் கிடையாது. கடவுள் மட்டும்தான். நீ கீழே விழுந்த உடனே உன்னை கரம் பிடித்து தூக்குவார். மற்றவர்கள் எல்லாம் கைகொட்டி சிரிப்பார்கள். எப்பண்டா விழுவா அப்படின்னு மத்தவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா தாய் தன் பிள்ளை கீழே விழுந்தவுடன் எப்படி அள்ளி அணைத்து உச்சி முகர்ந்து துடைத்து ஆறுதல் கொடுக்கிறாரோ அதே போல கடவுள் நான் விழுந்தாலும் என்னை அள்ளி அரவணைப்பார். நான் அவரை விட்டு விலகினாலும் தன் மார்போடு சேர்த்துக் கொள்வார். அதற்கு நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், என் பார்வையை ஆண்டவர் மீது பதிய வைக்க வேண்டும். ஒருவேளை தவறி நான் விழுந்தாலும் ஆண்டவரே என்று நான் தவற வேண்டும். கடவுள் என்னை ஒருபோதும் கைவிடார். நம் கண்களை கடவுள் மீது பதிய வைக்க வேண்டும். நான் உங்களுக்கு பல முறை சொல்லி இருக்கிறேன், திருப்பலியில நம்முடைய பார்வை வேற எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. திருப்பலியில வருகை பாடல் இருந்து கடைசி இறுதி பாடல் வர உங்க கண்ணு தெற்க வடக்க என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. உங்க பார்வை எங்கதான் இருக்கணும்? பலிபீடத்தை நோக்கித்தான் இருக்கணும். பார்வை எங்கேயும் திருப்பக்கூடாது. உங்களுடைய 2 செவிகளும் இந்த பலிபீடத்தில் இருந்து வருவதை கேட்பதற்காகத்தான் தயாரா இருக்கணும். உங்களுடைய வாய் முழுவதும் திருப்பலிக்கு பதில் சொல்வதற்காகத்தான் தயாரிக்கா இருக்கணும். ஐம்புலன்களும் ஆண்டவரை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் உன்னை கடல்ல மூழ்க வச்சிரும். ராயபருக்கு அப்படித்தான் வந்துச்சு. லேசா புயல், கடல், அதை பார்த்தாரு. அதை பார்த்த உடனே கீழே விழுந்துட்டாரு. திருப்பலியிலையும் என்ன செய்யக்கூடாது, டிஸ்ட்ராக்ஷன் ஆகவே கூடாது. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன், திருப்பலியில எழுந்தேற்றத்தின் போது குருவானவர் அப்பத்தை உயர்த்தி காட்டுகிறார், இதோ என் உடல். ரசத்தை உயர்த்தி காட்டுகிறார், இதோ என் ரத்தம். அங்க ஒரு குருவானவர் நிற்பதில்லை, இயேசுதான் நிற்கிறார். ஒருவேளை நான் நிக்கிறேன் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இதோ இயேசுவின் உடல் அப்படித்தான் நான் சொல்லியிருக்கணும். இதோ இயேசுவின் ரத்தம் அப்படித்தான் நான் சொல்லியிருக்கணும். நான் அப்படி சொல்றது இல்லையே. இதோ என் உடல், இதோ என் ரத்தம் அப்படின்னு அங்க நிற்பவர் இயேசு கிறிஸ்து. எந்த திருப்பலியாக இருந்தாலும், எந்த குருவானவராக இருந்தாலும் அங்கே பலியை நிறைவேற்றுவது இயேசு கிறிஸ்து. அதனால்தான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் நற்கரனை உயர்த்தி காட்டுகிற பொழுது உங்களுடைய கவனம் எங்கேயும் சிதறக்கூடாது, எங்கேயும் சிதறக்கூடாது. அதனாலதான் அந்த நேரத்தில் முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம், மணி அடிக்கிறோம். ஒருவேளை நீ தூங்குனாலும், ஒருவேளை நீ டிஸ்ட்ராக்ஷன் ஆயிருந்தாலும், ஒருவேளை உன் சிந்தனை எங்கேயாவது போயிருந்தாலும் அடிச்ச மணி ஒண்ணு என்ன செய்யணும், மீண்டும் ஆண்டவத்தை கொண்டு வரணும். அதுக்கு தான் மணி அடிக்கிறது, சும்மா இல்ல. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு கொடுப்பதற்கு நற்கருணை சிறிதாக இருக்கிறது, ஆனால் திருப்பலியை உயர்த்தி காட்டுவதற்கு நற்கருணை பெரிதாக இருக்கிறது.
நாம ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில இன்னும் பெரிதாக என்ன செய்கிறோம்? அப்பத்தை வைத்திருக்கிறோம். எதற்காக? கடைசி இருக்கிறவங்க வரை என்ன செய்யணும்? கண்ணுக்கு தெரியணும். அப்ப அப்பத்தை உயர்த்தி காட்டுகிற பொழுது உங்களுக்கு தெரியும், நான் திருப்பலியில எங்க திருப்பலி வைத்தாலும் 360 டிகிரிலையும் என்ன செய்யறேன்? நற்கரனை திருப்பி காட்டுறேன். எதற்காக? முன்னாடி இருக்கிறவங்க மட்டும் இல்ல, சைடுல இருக்கிற எல்லாருக்கும் நற்கரனை என்ன செய்யணும்? பார்க்கணும். அந்த நேரத்துல நீங்க கண்ணு மூடி ஜெபிக்க கூடாது. அந்த நேரத்துல நீங்க தலையை கும்பிட்டு விழக்கூடாது. பல நேரத்தில் அந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். அது ஜெபிப்பதற்கான நேரம் மட்டுமல்ல, அது ஆண்டவரை ஆராதிப்பதற்கான நேரம். ஆண்டவரை உயர்த்தி காட்டுகிற பொழுது நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். எபிரேயர் புத்தகம் சொல்வதை போல உன் கண்களை ஆண்டவர் மீது பதிய வைக்க வேண்டிய நேரம். பிக்ஸ் பண்ணணும் உன்னுடைய கண்ணை. வச்ச கண்ணு வாங்காம பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும். அப்பதான் ஆபத்திலிருந்து உன்னை அவர் விடுவிப்பார். அப்ப எப்போ நீ ஆண்டவருக்கு தலை குனியணும்? குருவானவர் வச்சுட்டு என்ன செய்கிறார்? தலை குனிகிறார். அப்பதான் நீ தலை குனியணும். ஆராதிக்க வேண்டிய நேரம், ஆண்டவர் உன் வீட்டுக்கு வரக்கூடிய நேரம், பரவசமான நேரம், பரலோகம் இந்த பூலோகத்தில் இறங்குகிற நேரம், திருப்பலியினுடைய மையம், கிளைமேக்ஸ். வானதூதர்கள், புனிதர்கள் அனைவரும் இந்த பலிபீடத்தை புடை சூழ்ந்து நிற்கிறார்கள். ஒருவேளை சாமி எங்க கண்ணுக்கு தெரியலையே, வெந்நீர் அப்பத்தில் ஆண்டவர் உன் கண்ணுக்கு தெரிகிறாரா? தெரியறதில்ல. அதுதான் நம்பிக்கை. இந்த பலிபீடமும் பரலோகமாய் மாறுகிறது. இந்த பரலோகத்தின் மீது உன் கண்களை பதிய வைக்க வேண்டும். தாபோர் மலையில் இயேசு உருமாறுகிற பொழுது அப்போஸ்தலர்கள் எல்லாம் எப்படி மெய்மறந்து நின்றார்களோ அதை போன்ற ஒரு பரவச உணர்வு ஒவ்வொரு திருப்பலியிலும் நமக்கு வர வேண்டும். அப்படி வந்தால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் எந்த துன்பத்திற்கு போனார், திருப்பாடல் சொல்வதை போல, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், உன் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என்னோடு இருக்கிற ஆண்டவர் மீது என் கண்களை நான் பதிய வைக்கிறேன். ஆண்டவர் என்னை கரம் பிடித்து வழிநடத்துவார். ஆமென்.